இந்தம்மா. இந்தாங்கம்மா குடிங்க. ஓட்டுப்பதிவு முடிஞ்சிருச்சு. ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சதும் யார் ஜெயிச்சா என்னன்னு கொஞ்ச நேரத்தில் அறிவிச்சிருவோம். அண்ணே, ஓட்டெண்ணி ரிசல்ட் எப்போ சொல்லுவாங்க? அதுக்கு இன்னும் நேரம் ஆகுமா? நீ வேணா ஆஸ்பத்திரிக்கு போய் அம்மாவை போய் பாருமா. இல்லண்ணே, அம்மாவை பார்த்துக்க யமுனாக்கா இருக்காங்க. ரிசல்ட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு போறேனே. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ரிசல்ட் கூட நமக்கு சாதகமா வராதுமா. நீ இங்க இருக்கிறதுக்கு பதிலா ஆஸ்பத்திரிக்கு போலாமா. ஏன் கண்ணால பார்த்தேலம்மா, பணத்தை அவங்க தண்ணியா செலவழிச்சிருக்காங்கம்மா. அதை மீறி எப்படிம்மா ஜெயிக்க முடியும்? நாம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கடைசி வரைக்கும் நான் இருந்து பார்த்துட்டு தானே போவேன். இன்னும் சற்று நேரத்தில் ஓட்டு எண்ணிக்கை துவங்க உள்ளது. ஒவ்வொரு சுற்று முடிவிலும் யார் லீடிங் அப்படின்னு நாங்கள் அறிவிப்போம். சக்தி, கவலைப்படாதம்மா, உங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னமோ இவங்க தான் எலெக்ஷன்ல போட்டி போட்ட மாதிரி பந்தா பண்ணிட்டு வரத பாரு. பாக்குறதுக்கு கோவம் வருது சார். தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு ஆடுறாங்கன்னு. இந்த தோக்க போற மூஞ்சிகளை எவ்வளவு நேரம் தாங்க பாக்குறது? உட்காருங்க. உட்காருங்க. இட்லிக்காரி, இப்போ இந்த ஊர்ல மீனாட்சியும் இல்ல, ரங்கநாயகியும் இல்ல. இனிமே இந்த ஊருக்கு நாங்க தான் பெரிய மனுஷங்க. ஏய், கேக்குதுங்க. ஆம்பளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா, அந்த மாதிரி ஆளுங்க இவங்க. இனிமே இவங்க ஆட்டத்தெல்லாம் பார்க்க சகிக்காதுமா. நீ ஆஸ்பத்திரி கிளம்புமா.
பரவாயில்லண்ணே, நான் இங்கே இருக்கேன். ஜெயில இருந்து நீ எப்படி தப்பிச்சு வந்த? தப்பிச்செல்லாம் வரல, வெயிலில் தான் வந்திருக்கேன். அக்கா என்னக்கா அவரு? இருடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். எப்படியும் இங்க தானே வருவாரு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அம்மா எப்படி இருக்கா? நீ சந்தோஷப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. எங்க அம்மா உயிர் பொழைச்சிட்டாங்க. என்ன பாக்குற? அடுத்த சோத்துல எப்படி விஷம் வைக்கலான்னு பாக்குறியா? இல்லை சக்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாம போயிட்டா நல்லா இருக்கும். இல்லனா மரியாதை கெட்டு போயிடும். ஓ, என்னையா உன் ஆசை பொண்டாட்டிய பத்தி விசாரிக்க போனியா என்ன? சேச்சே, நான் எதுக்கு அவளை பற்றி விசாரிக்க போகிறேன்? இனிமேலாவது அடக்கொடுக்கமா இருன்னு எச்சரிச்சுட்டு வந்தேன். இதை நான் நம்பணும்ல. து. ஓடுங்கம்மா ஓட்டு. கிணறு சின்னத்துல பாத்து. அக்கா, இந்தாங்கக்கா, மறக்காம ஓட்டு போட்டுருங்க. இதோ இந்த கிணறு சின்னத்துக்கு போட்டுருங்க. முதல் சுற்று எண்ணிக்கையின் முடிவில் 60 ஓட்டு வித்தியாசத்தில் மீனாட்சியை விடவும் அதிகம் பெற்று ரங்கநாயகி முன்னிலையில் இருக்கிறார். எல்லா ரவுண்டு ரிசல்ட்டும் வரட்டும். இதே மாதிரி 10,000 வாழ வெடிக்கிறேன். நான்காம் சுற்று எண்ணிக்கை முடிவில் ரங்கநாயகி 90 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். வெற்றி கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அம்மா, நடக்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ மீனாட்சி அம்மா ஜெயிப்பாங்கன்னு தோணல. எல்லாரும் நல்லா பாத்துக்கங்கய்யா. ரங்கநாயகி அம்மா ஜெயிச்சதும் எங்க வெற்றியனுக்கு இந்த ஆள் உயர மாலைய நாங்க வெற்றி மாலையா போட போறோம். ஐந்தாம் சுற்று எண்ணிக்கையின் முடிவில் மீனாட்சி ரங்கநாயகி இருவரும் சமநிலையில் இருக்கிறார்கள். என்னடா சமநிலைன்னு சொல்றாங்க? அக்கா இதெல்லாம் கவலைப்படாதக்கா. அடுத்த ரவுண்ட்ல ரங்கநாயகி அம்மா தான் லீடிங்ல வருவாங்க. ஆறாம் சுற்று எண்ணிக்கையின் முடிவில் மீனாட்சியும் ரங்கநாயகியும் சம அளவில் ஓட்டு பெற்றிருக்கிறார்கள். என்னடா சமமா? அம்மா, இந்த எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிக்கிறீங்க.
அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த அத்தனையும் நான் செய்யறேம்மா. இது சத்தியமா. ஏழாவது சுற்று இதுதான் இறுதி சுற்று. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவு தெரிஞ்சிடும். யார் ஜெயிப்பானே தெரியலையாப்பா. மீனாட்சி அம்மா தான் ரங்கநாயகி அம்மா தான் ஜெயிப்பாங்க. மீனாட்சி அம்மா தான் ரங்கநாயகி அம்மா தான் ஜெயிப்பாங்க. மீனாட்சி அம்மா தான் ஜெயிப்பாங்க. அனைத்து சுற்று முடிவிலும் ரங்கநாயகி 4430 வாக்குகள் பெற்றிருக்கிறார். ஜெயிச்சிட்டோம். ரங்கநாயகி அம்மா வாழ்க. 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 அனைத்து சுற்று முடிவிலும் மீனாட்சி 4435 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். சக்தி, உண்மையும் நியாயமும் ஜெயிச்சிருச்சு பாத்தியா? சந்தோஷமா இருக்குமா? சக்தி, உங்க அம்மா ஜெயிச்சிட்டாங்க. அநீதியும் அக்கிரமத்தையும் அழிச்சு உங்க அம்மா ஜெயிச்சிட்டாங்க சக்தி. ஏய், இந்த மாலையை போட சொல்லு. அண்ணே என்னண்ணே? போட சொல்றான். போய் அந்த மாலையை உங்களுக்கு போடுங்க. மீனாட்சி அம்மா வாழ்க. அண்ணா, அம்மா தோத்துட்டாங்கண்ணே. உனக்கு வருத்தமாவே இல்லையா? டேய், சக்தி முகத்தை பாருங்கடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதாண்டா அவ சிரிக்கவே செய்யறா. சந்தோஷம் அவளுக்கு எப்பவுமே நினைச்சிருக்கணும். அம்மா, அம்மா, யமுனா, 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 சக்தி, சக்தி எங்க? அம்மா, எலெக்ஷன் ரிசல்ட்ல அதான் போயிருக்கா. இப்ப வந்துருவா. சரி, என்னம்மா, ஜூஸ் கொடி. பின்னாடி சாஞ்சுக்கோ. பார்த்து.
இங்கம்மா போதும். ம். இப்ப எப்படிமா இருக்கு? ரொம்ப வலிக்குதாமா? கொஞ்சம். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. சீக்கிரம் வாங்க. என்ன பண்றீங்க? அம்மா என்ன ஸ்ட்ரெச்சர்ல ஏறி படுங்க. யமுனா, எதுக்கு இப்ப எங்க அம்மாவை இதுல படுக்க சொல்றீங்க? மா காரணம்லாம் கேட்காதம்மா, முதல்ல அவங்களை படுக்க வைங்க. என்ன? இல்ல. என்னப்பா சொல்றீங்க? எங்க இது சரிப்பட்டு வராது, அவங்களை தூக்கி படுக்க வைங்க. என்னம்மா பிரச்சனை? சார், இங்க பாருங்க சார். எங்க அம்மாவை எங்கே கூட்டிட்டு போறாங்க சார்? உங்க அம்மாவை ஜெனரல் வார்டுக்கு மாத்திருக்கோம். பிரச்சனை பண்ணாம வழியை விடுங்க. நர்ஸ் கொண்டு போங்க. ஓகே டாக்டர். சார், இல்ல சார், எங்க அம்மாக்கு குணமாகல சார். அவங்க ஐசியூலயே இருக்கட்டும், நான் விட மாட்டேன். யாருமா நீ? நீ எதுக்கு இங்க இருக்க? விசிட்டர் டைம்லாம் முடிஞ்சு போச்சுல, முதல்ல வெளியே போ. நான் விசிட்டர் கிடையாது சார், அவங்களோட பொண்ணு. அம்மா பொண்ணுங்கிறதெல்லாம் வீட்டுல வச்சுக்கமா. இப்ப வழி விடுங்கம்மா. பாத்துட்டீங்க, கூட்டு போங்க. எங்க அம்மாவை விட மாட்டேன். முதல்ல இவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிடலுக்கு வெளியில தள்ளுங்க. அம்மா, விட மாட்டேன். கையெடுங்க. அம்மாவை நான் விட கையெடுங்க. மாட்டேன். அம்மா, யமுனா, எங்க அம்மாவை எங்க கூட்டிட்டு போறீங்க? போங்க, எடுத்துட்டு போங்கம்மா. அம்மா. நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ மீனாட்சியையும் வேற வார்டுக்கு மாத்திட்டேன். இனிமே உங்க வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். நான் வச்சிடறேன். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் வீட்டில் பேசிட்டு இருந்தேன். மேடம், எதுக்கு ஏன் போனை பிடுங்குறீங்க? நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் பேசுனீங்க, என்னெல்லாம் பேசுனீங்கன்னு நான் செக் பண்றேன். அது வரைக்கும் உங்க போன் என்கிட்ட தான் இருக்கும். ஏன் எதுக்காக ஏன் போனை செக் பண்றீங்க? இந்த ஹாஸ்பிட்டலுடைய டீன் நான். மரியாதையா என் போனை திருப்பி கொடுத்துருங்க. இப்போ நீங்க டீன் இல்ல, உங்களை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. உங்க சஸ்பென்ஷன் ஆர்டர். பேச வேண்டிய இடத்துல பேசி உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். மேடம், இவரால எங்க அம்மா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். இப்போ அது நிரூபணம் ஆயிடுச்சு, பாத்தீங்களா? இவரை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எங்க அம்மாவை கொலை சொன்னது யாருன்னு தெரிஞ்சிடும் மேடம். மேடம், இது சொல்றத நம்பாதீங்க. நான் நேர்மையானவன், என்ன சந்தேகப்படாதீங்க. உன் நேர்மை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு என்கொயரியில நான் தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல ஸ்டேஷன் கூட்டு போங்க இவனை. ஓகே மேடம், தப்பு பண்றீங்க. தயவு செய்து அரெஸ்ட் பண்ணாதீங்க, அப்புறம் பின்னாடி பிரச்சனை வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கூட்டு போங்க இவனை. இந்த போன்ல அவர் யார்கிட்ட பேசினார்னு செக் பண்ணணும் மேடம். அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு எங்க அம்மாவை கொலை பண்ண சொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். சரி சக்தி, கண்டுபிடிக்கலாம். இப்ப நீ கூட வா சொல்றேன். வெற்றி, எலெக்ஷன் ரிசல்ட் பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. உங்கள் அம்மாவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும். ப்ளீஸ்டா, நீ அதை மட்டும் செஞ்சு கொடு. அப்போ தான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். பா, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. கோர்ட்டில் நடக்கிற விசாரணையில் அம்மா குற்றவாளியில் நிரூபித்து நான் வெளியில் கொண்டு வரேன்ப்பா. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பார்த்துட்டேன். வெற்றி,
உயிரை எடுக்கணும்னு எதுக்கு இப்படி கொலவெறி பிடிச்சு அலையறீங்க? அவங்கள சுட்டு தள்ளினது பத்தலையா உங்களுக்கு? அவங்க உயிரை எடுத்தாதான் நீங்க எல்லாம் நிம்மதியா இருப்பீங்களா? சக்தி, இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காத. அப்புறம் அது நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருதா? கொலை முயற்சி பண்ற உங்களுக்கே இவ்ளோ கோவம் வருதுன்னா உங்களால பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? வாய் மூடுறியா? ஒரு வாட்டி கொலைன்னு பேசினேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீ இப்படி கோவமா பேசினா நான் பயந்து திரும்பி போயிடுவேன்னு நினைச்சியா? எங்க அம்மாவை கொலை பண்ண துடிக்கிறீங்கன்னு ஆதாரத்தோட நான் இங்க வந்திருக்கேன்.